ஒரு கூட்டம் நடத்தினா 10 நாளைக்கு நல்லா கோட்டை அடிச்சுட்டு குப்புற படுத்துட்டு தூங்கிட்டு மூஞ்சி எல்லாம் வீங்கி போய் 11வது நாள் எந்திரிச்சு அப்படியே பொடி நடையா அப்படியே ஒரு தனி விமானத்தை புடிச்சு அங்க இருந்து ஒரு மாவட்டத்துக்குள்ள இறங்கி அந்த யம வாகனத்தை ஓட்டிட்டு அந்த சுத்தி நிக்கிற அந்த தற்கொலை ஜோம்பிகள் கூட்டத்திட்ட நின்னு ஒரு 10 நிமிஷம் இல்ல 8ல இருந்து 10 நிமிஷம் பேசிட்டு போற இவரு அந்த பெருந்தலைவர்களுடைய வரிசையில வர்றாராம். இதெல்லாம் கேட்கணும்னு தமிழ்நாட்டு மக்களுடைய தலையெழுத்து. ஊழலை பத்தி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு என்ன தகுதி இருக்கு விஜய்? புலி படத்துல நடிச்ச வாங்கின சம்பளத்தை மறைச்ச குற்றத்திற்காக 1.5 கோடி ரூபாய் மறைச்ச குற்றத்திற்காக இன்னைக்கு வரைக்கும் உன் மேல கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு இம்போர்ட்டட் கார் வாங்கின விஷயத்துல அதுல ஏதோ நீ ஃப்ராட் தனம் பண்ணி ஊழல் பண்ணன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் உன் மேல கேஸ் இருக்கு. அதுக்குண்டான வரிய நான் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு உன் மேல கேஸ் இருக்கு, நடந்துட்டு இருக்கு, எல்லாமே நிலுவையில இருக்கு. இப்படிப்பட்ட நீ ஊழல் செய்ய மாட்டேன் அப்படின்னு இந்த ஜோம்பிகள் மத்தியில நீ ஒரு வாக்குறுதி கொடுக்கற. இத வேற ஆண்ட கட்சியும் ஆள போற கட்சியும் இதே மாதிரி ஒரு சவால் விட முடியுமா? எது ஒன்ன மாதிரி இந்த நின்னுட்டு சவால் விடணும். அவங்க நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. இந்த 5 ஆண்டுகளில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில மக்களுக்கே செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது, வாரி வாரி கொடுத்திருக்காங்கிறது உலகம் அறிந்த, இந்தியா மட்டுமல்ல, மற்ற மாநிலங்கள் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் அறிந்த விஷயம். சரியா? இதுல ஊழலுக்கெல்லாம் ஒரு இடமும் இல்ல. நிரூபிக்க முடிஞ்சா நிரூபி. சவால்லாம் விடாத.